ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது குவைத்தில் கோல்டு பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்தியா போகும்போது நான் வாங்கிட்டு போனது எங்கள் அம்மாவுக்காக. நான் ஃபஸ்ட்லேருந்தே என் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எங்கள் அம்மா ரிட்டையர்ட் ஆகும்போது கண்டிப்பாக நான் கோல்டில் ஏதாட்டி செய்யணுன்ட்டு. ரிட்டைர்மெண்ட்டுக்கு எங்களால் போக முடியல, இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு தான் குவைத்து ஃபாஹிலில் உள்ள ஜாயா லுகாஸ் தான் போனோம். என்னோடய ப்ரைஸ்லெட் ஒன்று உடஞ்சி போச்சு, அதை தான் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். டைமண்ட் பேங்கிள்ஸ், நெக்லஸ், அப்புறம் சிம்பிளாக போடுற நெக்லஸ் எல்லாமே இருந்துச்சு, ஸ்டெட் எல்லாமே. டம்ளர் கூட கோல்டில் இருந்துச்சு. நான் கம்மல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்தியா போகும்போது கையிலலாம் கோல்டு எதுவுமே கொண்டு போக மாட்டேன், நான் வியர் பண்ணிட்டு தான் போவேன் என்ன வாங்கினாலுமே. எங்கள் அம்மாவுக்கு செலக்ட் பண்ணியாச்சு, 6.25 கிராம் வந்துச்சு. நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதில் ஒரு 20 kg மட்டும் மீதி வந்துச்சு. அதில் பையனுக்கு தான் ரிங்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் சின்ன பசங்களுக்கு கலெக்ஷன் நிறையா இல்லை, ஒன்று தான் இருந்துச்சு. அதனால் வேண்டான்ட்டு ஸ்கீம் ஓப்பன் பண்ணிட்டு வந்தோம். ஏற்கனவே மலபார்லேயும் ஸ்கீம் இருக்குது, அதனால் வேண்டான்னு நினச்சோம். இருந்தாலும் வேறு வழி இல்லை, 20 kgக்கு என்ன வாங்குறதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு 20 kg போட்டு 40 kg அங்கே ஸ்கீம் ஓப்பன் பண்ணியாச்சு ஜாயா லுகாஸில். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் அம்மாவுக்கு என்ன வாங்கினேன்ட்டு ஃபுல் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏரோ மார்க்கிட்ட லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.